கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கணும்ல, ஆண்டவரை நான் தரிசிக்கணும், கர்த்தரை நான் பார்க்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு சுத்த இருதயம் உள்ளவர்களை தேவனை தரிசிப்பார்களாம். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் இருதயம் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏன்னா நிறைய இருதயமும் மகா திருக்குள்ளதும் கேடுதலமாக இருக்குது வேதம் சொல்லுது. நம்ம இருதயத்துக்குள்ளே நிறைய கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், பாவங்கள் இவையெல்லாம் இருக்கும்பொழுது கர்த்தரை தரிசிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் நீங்கள் தரிசிக்க விரும்பினால் என் தேவன் உங்களை முன்னால் வர அவர் ஆயத்தமாக தான் இருக்கார். ஏனெண்டா சுத்த இருதயத்தை அவர் விரும்புகிறார். நிலவரமான ஆவியை தேவன் சிருஷ்டிக்க விரும்புகிறார். இந்த நாளில் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய தரிசனத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உண்மையாகவே இந்த வசனம் பொய்த்து போகாது. கர்த்தர் என்று பேசுகிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக இருக்கிறார். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நிச்சயமாக தரிசிக்க முடியும். நீங்கள் ஒரு மனதினாவியோடு கூட உங்கள் பரிசுத்த இருதயத்தோடு கூட தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்பார். நிச்சயமாக இந்த நாளில் தரிசனத்தை நீங்கள் காண்பீங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.